ஃப்ரெஷரா வரவங்க என்ன கோர்ஸ் படிச்சுட்டு ஐடி ஜாப்க்குள்ள வரலாம் அண்ட் என்ன ஜாபுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? டெவலப்மெண்ட் சைடு போலாமா இல்ல டெஸ்டிங் சைடு போலாமா? எது உங்களுக்கு பெட்டர் ஃபியூச்சர் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? யூஸ்வலா நம்ம நினைப்போம் எக்ஸல்னா ஜஸ்ட் ஸ்கூல்ல படிச்ச மாதிரி எக்ஸல் வேர்ட்னா இவ்வளவுதான் இருக்கும். அது உள்ள நம்ம இன்டெப்தா படிக்கும் போது எக்ஸல் நிறைய ஸ்கோப் இருக்கு. அதை வச்சு எது ப்ரோ ப்ரிஃபர் பண்ணலாம்? லைக் வந்து கோடிங் சைடு போலாமா இல்ல டெஸ்டிங் சைடு போலாமா? ஆஸ் அ ஃப்ரெஷர் அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணலாம்? நான் வந்துட்டு டெவலப்பராக தான் இருக்கேன். ஸோ நான் ப்ரிஃபரன்ஸ் சொல்கிறது ஃப்ரெஷரா வரவங்க என்ன கோர்ஸ் படிச்சுட்டு ஐடி ஜாப்க்குள்ள வரலாம் அண்ட் என்ன ஜாபுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் என்னுடைய தாட்ஸ் படி பார்த்தாச்சுன்னா இப்போ ஓஎஸ் ரிலேட்டடா அது வந்து விண்டோஸை விடவும் லினக்ஸுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இது இருக்கு. ஏன்னா அதான் ஃபவுண்டேஷன். அந்த லினக்ஸ்ங்கிற சாஃப்ட்வேர் அந்த ஓஎஸ் இல்லைன்னா நம்ம வந்து அதுக்கு மேலே டேட்டா பேஸோ அப்ளிகேஷனோ எந்த இதுவுமே இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதனால லினக்ஸுக்கு ஓரளவுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. அதனால லினக்ஸ் படிச்சுட்டு உள்ள வரலாம். அதுக்கப்புறம் டேட்டா பேஸுக்கும் ஸ்கோப் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டெவலப்ஸ் இன்ஜினியருக்கு வந்து இப்போ ஏஐ வந்ததுனால அவங்களுக்கு வந்து டேட்டா கோட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சாட் ஜிபிடி மூலமா நிறைய எடுக்கிறதுனால டேட்டாபேஸ் சாட் ஜிபிடி பத்தி பேசுறீங்களா? சாட் ஜிபிடி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்ல நிறைய பேருக்கு ஜாப் போறதுக்கு அது ஒரு ரீசனா இருக்கா? சாட் ஜிபிடி வந்து நிறைய பேருக்கு ஜாப் போறதுக்கு தான் அது ரீசனா இருக்குது. காரணம் என்னன்னாக்கி அது வந்து டெவலப்பர்ஸுக்கு வந்து ரொம்ப அது வந்து டிஸ்அட்வான்டேஜ் அமையுது. ஏன்னா நம்ம சாட் ஜிபிடில போயிட்டு ஒரு ஏதாவது தீம் சொல்லி இப்போ எனக்கு வந்து இப்போ சிபி மெமரி யூட்டிலைசேஷன் வந்து 80க்கு மேல போச்சுன்னா எங்களுக்கு வந்து ஒரு கோடு கொடுத்து இமெயில சென்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கோடு எல்லாம் கொடுத்துருது. முந்தி வந்து டெவலப்பர் கோட் பண்ணாங்க, அது ஸ்கிரிப்டிங் பண்றவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் தேவையில்லாம இப்போ சாட் ஜிபிடி மூலமா அது ரொம்ப இதா போயிட்டு. சூப்பர். சோ அப்கமிங் ஜெனரேஷன் ஐடிக்குள்ள வரலாமா வேணாமா? நீங்க என்ன சொல்றீங்க? கம்மி ஜெனரேஷன் வரலாம். இப்போ நம்ம ஐடி ஜாப் இல்லைனாக்கி ஐடி டவுன் ஆச்சுனாலுமே இப்போ எல்லா செக்டாருமே பாதிக்கப்படும். ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். அதனால வந்து ஐடி ஜாப் வரக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா வரலாம். ஆனா என்னன்னா நிறைய டூல்ஸ் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதை ஃபுல்லா படிச்சுட்டு வரணும். சொன்னீங்கன்னா நிறைய கத்துக்கிட்டு அப்டேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சர்வை பண்ணிடலாம். ஃப்ரெஷராக வர்ற போது ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள உள்ள வரணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் காலேஜ் மூலியமாக கேம்பஸில் வரணும். ஓகே, அப்படி இல்லையா சம்பளம் கிடைக்கதோ இல்லையோ ஒரு 6 மந்த்துக்கு ஏதாவது ஒரு ஸ்மால் ஸ்கேல் கம்பெனியில் எல்லாம் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஐடியில் நீங்கள் பொழைச்சிக்கலாம். ஓகே, நீங்கள் எடுத்த உடனே எனக்கு ஒரு 30,000 சம்பளம் 40,000 சம்பளம் எனக்கு ஒரு நல்ல பெரிய எம்என்சி கிடைக்கும்னா கிடைக்காது. அப்படின்னா உங்களுக்கு 12th நல்ல மார்க்கோ இல்லை ப்ராப்பர் காலேஜோ இல்லை அங்கே கேம்பஸ் இருக்க காலேஜ் நீங்கள் மேபி அதில் செலக்ட் ஆகலாம். அப்படி இல்லை நான் முடிச்ச 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு கரியர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டெக்னாலஜி அந்த டெக்னாலஜிலாம் கிடையாது. ஒரு ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு பெட்டர் என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். அங்கே நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு மேபி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே வெளியில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்சிடும். ஐடியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸு அதை நீங்கள் ஸ்டார்ட் அப்லேருந்து ஆரம்பித்தா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த கோர்ஸ் படிக்கணுன்ற அந்த அவசியம். அதான் ஏஐ அண்ட் சைபர் செக்யூரிட்டி கிளவுட் பேஸ்ட் டெக்னாலஜி சைடு தான் இப்போ டிமாண்ட் அதிகமாக போயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி போகணும். அதே மாதிரி கோடிங் ரிலேட்டட், ஜாவா ரிலேட்டட், அதாவது பைதான் ரிலேட்டட் போனால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டெவலப்மெண்ட் சைடு போலாமா இல்ல டெஸ்டிங் சைடு போலாமா? எது உங்களுக்கு பெட்டர் ஃபியூச்சர் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? யூஸ்வலாக டெவலப்மெண்ட் சைடு தான் இருக்கும். மோஸ்ட்லி டெஸ்டிங்லேயும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. லைக் கம்பேர்ட் டு தட் டெவலப்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. நீங்க ஒரு கோர்ஸ் சஜஸ்ட் பண்ணணும்னா என்ன கோர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஐடி ஃபீல்டுக்குள்ள வரணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு டெவலப்மெண்ட் தான் பேஸ்ட் ஆன் லைக் ஒவ்வொருத்தவங்களோட சாய்ஸ் பொறுத்தவரை எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும் எடுத்துக்கலாம். ஓவரால் ஜாவா பைத்தான் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போயிட்டா ஈஸியாக இருக்கும். இனிமே ஃபியூச்சர்லன்னு பார்த்தா ஏஐ ரிலேட்டட் ஜாப்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். பிகாஸ் இப்போ கூட வந்து எல்லாமே ஈவன் டெஸ்டர், டெவலப்பர், பிஏ, மேனேஜர் எல்லாருமே யூஸ் பண்ற டூல்ஸ்ன்னு பார்த்தா சாட் ஜிபிடி தான். ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஏஐ ரிலேட்டடாக தெரிஞ்சு படிச்சுக்கிட்டு அது இப்போ வர ஃபர்தராக இருக்கிற எல்லா ரோல்ஸும் அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம ஏஐ படிச்சுட்டா ஓரளவுக்கு க்ரோ ஆகும். டேட்டா அனலிஸ்ட்டுக்கு ரொம்ப ஸ்கோப் இருக்குது. பிகாஸ் இப்போ எல்லாரும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் அப்டேட்டட் ஆயிடுச்சு. C++, அதே தான் ஜாவா, பைத்தான் அப்படிதான் இருக்கு. ஸோ இப்போ அப்டேட்டடாக இருக்காது. டேட்டா அனாலிசிஸ்ல என்னென்ன கோர்சஸ் பண்ணலாம்? எக்ஸல், தே ஆர் மோர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் எக்ஸல். இப்போ எக்ஸல்ல நிறைய ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கே தெரியாம நம்ம நினைப்போம் எக்ஸல்னா ஜஸ்ட் ஸ்கூல்ல படிச்ச மாதிரி எக்ஸல் வேர்ட்னா இவ்வளவுதான் இருக்கும். அது உள்ள நம்ம இன்டெப்தா படிக்கும் போது எக்ஸல் நிறைய இப்போ ஸ்கோப் இருக்கு. அதை வச்சு டேட்டா அனாலிஸ்ட்ல ஈவன் தோ நிறையாவே இருக்கு. பிசினஸ் அனலிஸ்டும் அப்படிதான். கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை இன்டர்பர்சனல் மெயினாக கம்யூனிகேஷன் இருந்தால் வி கேன் சர்வே. எந்த ரோலாக இருந்தாலும் பிசினஸ் அனலிஸ்டா இல்லை டெவலப்பர் இல்லை டெஸ்டிங் சாஃப்ட்வேர் சைடில் மெயினாக கம்யூனிகேஷன் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க வந்து டேட்டா அனலிஸ்ட்டுக்கு லைக் ஜாப் ஓப்பனிங்ஸ் அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க. ஸோ அது ரிலேட்டடான கோர்ஸ் படிச்சா யங்ஸ்டர்ஸ்க்கு ஜாப் ஓப்பனிங் நிறைய இருக்குமா? டூல்ஸ் தான் நம்ம எனக்கு பவர் பிஐ, டேபுலா இப்போ அட்வான்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தா இப்போ டிகிரி வச்சு நம்மளுக்கு ஆப்வியஸாக வேலை கிடைக்காது. ஸோ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இந்த மாதிரி நம்ம பவர் பிஐ எனக்கு தெரியும், டேப்லா தெரியும்னா when you come up with 2னா இவனுக்கு வெறும்
டேட்டா அனலிஸ்ட் தெரிஞ்சிருக்கும், இவனுக்கு டூல்ஸும் தெரிஞ்சிருக்கு, சர்டிஃபிகேஷன் இருக்குன்னா ஸோ ஆப்வியஸாக அவனுக்கு கிளிக் ஆகும் ஜாப். இப்ப இருக்கிற கரண்ட் ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன டூல்ஸ் அண்ட் என்னென்ன ஸ்கில் செட் அவசியமா தெரிஞ்சிருக்கணும் ஐடி ஜாப் உள்ள வரதுக்கு? இப்போ எல்லாருமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் போறாங்க. பட் ஈவன் தான் அவங்க பழைய வெர்ஷன் டூல்ஸையும் அவங்க கத்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்தோடனே புது டூல்ஸாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பழைய டூல்ஸை யூஸ் பண்றப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் நீங்க என்ன ஜாப் ரோல் அண்ட் என்ன ஓப்பனிங்ஸ்க்கு நிறைய வேகன்சி இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க? ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆக்சுவலி போத் டெஸ்டிங்கா இருந்தாலும் சரி டெவலப்பரா இருந்தாலும் சரி ஃபுல் ஸ்டாக் இருந்தா நல்லா இருக்கும். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா ஒரு ஐடி கம்பெனில போனா என்னென்ன ஸ்கில் செட் அவருக்கு இருக்கணும்? ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ற மாதிரி எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சுட்டு இருக்கணும். பட் ஒரு ஃப்ரெஷரா அவ்வளோ தெரியாது. பட் ஈவன் தான் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐடியாவது இருந்தா நல்லா இருக்கும். என்ன ரொம்ப டிமாண்டிங்கான கோர்ஸ்? பைத்தான் பெட்டரா இருக்கும். ஈவன் ஜாவாலையும் இருக்கு. ஏஐல பேஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கனாலும் இன் ஃபியூச்சர்ல பெனிஃபிட்டா இருக்கும். அண்ட் டெவாப்ஸ் பேசிக்கலி அதுவும் இப்போ டாப்ல. எது ப்ரோ ப்ரிஃபர் பண்ணலாம்? லைக் வந்து கோடிங் சைடு போலாமா இல்ல டெஸ்டிங் சைடு போலாமா? ஆஸ் அ ஃப்ரெஷரா அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணலாம்? நான் வந்துட்டு டெவலப்பராக தான் இருக்கேன். ஸோ நான் ப்ரிஃபரன்ஸ் சொல்றது டெவலப்மெண்ட் சைடு தான் சொல்லுவேன். டெஸ்டிங்லேயும் ஸ்கோப் இல்லைன்னுலாம் இல்லை, அதே ஸ்கோப் இருக்குது தான். சின்ஸ் நான் டெவலப்பர்னால என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த சைடு தான் இருக்கும். ஸோ நீங்க சொல்லுங்க. ஸோ என்ன ஜாப் ரோலுக்கு அதிக வேகன்சி இருக்கு அண்ட் அதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க? ஜாப் ரோல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் யங்ஸ்டர்ஸ் என்ன கோர்ஸை செலக்ட் பண்ணி படிக்கலாம் அண்ட் என்ன ஜாப் ரோலுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு? ஜாப் ரோல் வந்து என்டையர் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கு. நான் என்னோட ப்ரிஃபர்ட் ஃபீல்ட்னால நான் அது சொல்றேன். மேபி ஏஐ மாடல்ஸ்க்குலாம் ப்ரிஃபர்டா இருக்கும். இப்போ ஸ்டார்ட் அப்னா ஒரு செக்டார் ஆஃப் கோர்சஸ் வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க எம்என்சின்னு போகும்போது ஒரு ஸ்கில்டு டெக் ஸ்டாக் வச்சிருப்பாங்க. லைக் பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு பியூர் அண்ட் பியூர் ஃப்ரண்ட் எண்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து மஸ்டா இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் படிச்சாவே போயிடலாம். ஸோ கோடிங் ரிலேட்டட் கோர்ஸ் என்ன கோர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஈஸியா ஃப்ரெஷரா நீங்க வந்து கோடிங் வந்து இப்போ ஜாவான்றது வந்துட்டு ஒரு பெரிய டாபிக்கா இருக்கும். அது வந்து பியூர் அண்ட் பியூர் ரொம்ப வருஷமா இருக்கு. நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஒன்று எடுத்தீங்கன்னா பியூர் அண்ட் பியூர் ஒரு 1 மந்த்லயே நீங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டு ஐடி உள்ளே போயிடலாம். ஸோ இப்போ கம்மிங் லைக் யங்ஸ்டர்ஸ் அப்கமிங் ஜென்ரேஷன் இருக்காங்களா, அவங்க என்ன கோர்ஸ் படிச்சா ஐடில ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இஸ் குட். ஸோ என் சிஸ்டருமே இப்போ வராங்க. ஸோ அவங்களையுமே நான் அந்த கிளாஸ் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு செப்பரேட்டா கோச்சிங் கிளாஸஸ் அந்த மாதிரி. ப்ளஸ் வந்து கோடிங் வந்து நல்லா தெரிஞ்சிருந்தது. ஸோ ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்து நல்லா கோர் வரைக்கும் கற்றுக்கிட்டாங்கன்னா இன்னும் நல்லா ஹெல்ப். கோடிங் ப்ரோக்ராம் கத்துக்கிறது ஈஸின்னு நினைக்கிறீங்க அண்ட் எது படிச்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஜாவா லைக் அந்த மாதிரி அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி படிச்சாங்கனாலே இவ்வளோ ஆரம்பம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் நல்லா இருந்ததுன்னா உள்ள ஈஸியாக கிராக். அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் ஜாவா மாதிரி கத்துக்கிட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தா ஈஸியா என்டர் ஆயிடலாமா? ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு என்னைக்குமே ஸ்கோப் இருக்கு. ப்ளஸ் டெவாப்ஸ்க்கு. ஸோ யூஎக்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஸ்கோப் இருக்கு. பட் ஆனால் நீங்கள் ஃபுல் ஸ்டாக் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லெஸராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். டிவாப்ஸ் அண்ட் ஃபுல் ஸ்டாக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் அண்ட் டிமாண்ட் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. ஓகே ப்ரோ. கமிங் 2025ல லைக் என்ன கோர்ஸ் படிச்சா ஐடி ஜாப்ஸ்க்குள்ள வரலாம் அண்ட் என்ன ஜாபுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிமாண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல எனக்கு பெருசா ஐடியா இல்ல. பட் கோர்சஸ்லாம் மோர் ஆஃப் அகைன் டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான். ஏன்னா இப்போ நான் டெக்னாலஜிக்கல் கம்பெனி கூட எப்படி அதுல டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணி எப்படி அதை நம்ம மேனுவல் ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் பாக்குறாங்க. ஸோ என்னதான் வேற என்னெல்லாம் படிச்சிருந்தாலும் சைட்ல அட்லீஸ்ட் ஒரு டெக்னாலஜி ரிலேட்டட் ஒரு கோர்ஸ் படிச்சா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். என்ன கோர்ஸ் படிக்கலாம்? ஃப்ரெஷரா இருக்காங்க, அவங்க என்ன கோர்ஸ் படிச்சுட்டு ஐடிக்கு வரலாம்? நம்ம நார்மல் ரொம்ப பெரிய லெவல் இல்லைனாலும் பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜ், அதை தாண்டி இப்போ நமக்கு இருக்கிற அந்த ஏஐ இந்த சாட் ஜிபிடி இதெல்லாம் எப்படி ஈஸியா ப்ராம்ப்ட் பண்ணலாம் அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா கூட இட் வில் பி பெட்டர். ஸோ இப்போ டெஸ்டிங் கோர்ஸ்லாம் இருக்குல்ல, ஆட்டோமேஷன் படிக்கலாமா இல்லை மேனுவல் டெஸ்டிங், எது படிச்சுட்டு ஈஸியா உள்ள போகலாம்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸே இப்போ இதுல மூவ் ஆகுறாங்க அப்படின்னா ஐ வுட் சே ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வித் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சேர்த்து படிச்சா எப்படி இருக்கும் ஸ்கோப்? கண்டிப்பா இது இல்லாம அது இல்ல. ஸோ கண்டிப்பா ப்ரிவலண்டா யூஸ் ஆகுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வச்சு நம்ம ஆட்டோமேஷன் டெஸ்டிங் படிக்கிறது தான். ஸோ லைக் இப்போ கம்மிங் 2025ல என்னென்ன ஸ்கில் செட் அண்ட் என்னென்ன கோர்ஸ்க்கு லைக் படிச்சா நிறைய ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? டேட்டா அனலிஸ்ட் படிக்கலாம். ஓகே, டேட்டா அனாலிசிஸ் படிக்கலாம். அப்போ டெஸ்டிங் படிக்கலாம். டெஸ்டிங்ல நிறைய ஓப்பனிங்ஸ். என்ன ஜாப் ரோலுக்கு அதிக டிமாண்ட் இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் அண்ட் டேட்டா அனலிஸ்ட். லைக் கோடிங் சைடு போகாம டெஸ்டிங் சைடு போகலான்னு சொல்றீங்களா? ஒய் கோடிங்க்கு நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்க்கு அவ்வளோ இது கிடையாது. கோடிங்க்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட்டும் படிக்கலாம். டேட்டா அனலிஸ்ட் இப்போ டிமாண்டில் தான் இருக்கு. டெஸ்டிங்ல என்ன கோர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா படிச்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டெஸ்டிங்ல சில டூல்ஸ்லாம் உண்டு ப்ரோ. செலினியம் அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ மேனுவல் டெஸ்டிங் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கற்றுக்கிட்டா பெட்டர். எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு அட்வைஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு காலேஜ் முடிச்சுட்டு ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ்னா என்ன கொடுப்பீங்க? இப்போ வந்துட்டு மெக்கானிக்கல்ல இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா ஐடியில் இருக்காங்க. ஸோ நான் ஐடி படித்தவங்க கூட இங்கே உள்ள இருக்காங்க. ஸோ பேஸான அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ எனக்கு வந்து கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ நான் வந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான் படிச்சிருக்கேன். ஸோ நான் என்னோட ஃபீல்டுக்கும்
இப்போ நான் படிச்சதுக்கும் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை தான். என்ன சொல்றீங்கன்னா லைக் என்ன டிகிரி படிச்சாலும் இட் டசன்ட் மேட்டர். ஓகேங்களா, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா we can just try. சூப்பர் ப்ரோ. இப்போ லைக் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா ஐடிக்குள்ள வரணும், லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. எனி டிகிரி தட் டசன்ட் மேட்டர், பட் we need to have skill. கரெக்ட், நம்ம ஸ்கில் இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி ரிலேட்டட் டிகிரியே படிச்சுட்டு வரவங்களும் இருக்காங்க. நான் ஐடி படித்தவங்க தான் நிறைய பேர் வந்துட்டு இங்கே வராங்க. இப்போ பேஸான அவங்க இன்ட்ரெஸ்ட் தான். அவங்க இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சிலருக்கு யூஐல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சிலருக்கு கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல லாஜிக்கல் திங்கிங் இருக்குது, எனக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக கோடிங் சைட் வரலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவாக நான் யோசிப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து யூஐஎக்ஸ் அந்த மாதிரி போகலாம். ஃபியூச்சர் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐடி ஃபீல்ட் அண்ட் இந்த ஸ்கில் செட் கண்டிப்பா வேணும்னா என்ன இதை டெவலப் பண்ணிக்கலாம்? ஃபியூச்சர் அஃப்கோர்ஸ் ஏஐ வந்து நல்லா போகுது. அப்புறம் இப்போ டேட்டா அனலிஸ்ட், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. எப்பயும் போல ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து அது ஒரு மாறாத ஒரு இது. ஆனால் இப்போ ஏஐ வரனால அங்கே அடிபடுமோ அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ வந்து ஏஐ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஃபுல்லாகவேவும் மிஷின்ஸே முடிச்சிடுற மாதிரியும் வேலை இருக்கும். ஸோ அதுவும் ஒரு மைனஸ்ல ஆக்சுவலா கன்சிடர் பண்ணும். சூப்பர் ப்ரோ. ஸோ அப்கமிங் 2025ல என்ன கோர்ஸ்க்கு லைக் நிறைய ஜாப் வேகன்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன ஜாப் ரோல் மோஸ்ட் டிமாண்டிங்கா இருக்கு? சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு எப்பவுமே இருக்கிறது தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் the amount of software engineering jobs are going to be the same. அது தவிர்த்து இந்த ஏஏ ஃபீல்டில் வந்துட்டு இருக்குது. மேபி தோஸ் ஆர் சம் திங்ஸ் that people can look into. பட் அதுக்கும் சொன்ன மாதிரி ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? என்ன கோர்ஸ்ல என்ன ஜாப் ரோலுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க? அது வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல, அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கில் செட்ஸ் இருக்கும். இப்போ என்னையே கேட்டுக்கிட்டிங்கன்னா நான் எடுத்தோன்னே கிராஃபிக் டிசைனிங்ஸ் இருந்தேன், வீடியோ எடிட்டிங் இருந்தேன். பட் இந்த இடத்துல எனக்கு அது ஸ்கோப் இல்லை. ஸோ நான் அடுத்து வேற எங்கே ஸ்கோப் இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு வெப் டெவலப்மெண்ட்டும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இருந்துச்சு. ஸோ அதை நான் ட்ரை பண்ணேன், எனக்கு கிடச்சிச்சு. அது அவங்களோட ஸ்கில் செட்ஸ். ஓகே, ஸோ யங்ஸ்டர்ஸ் இதுக்கு ட்ரை பண்ண ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா என்ன ஜாப் ரோல் சொல்லுவீங்க? சாஃப்ட்வேர் டிசைனர் கிராஃபிக் டிசைனருக்கு ஈஸியாக கிடைக்கும். பட் அவ்வளோ பேர் இருக்குமான்னு எனக்கு இங்கே தெரியல. As you said, you have 14 years of experience, right? So like இப்போ ஒரு டெவலப்பரா போனோம்னா ஒரு என்ன கோர்ஸ்ல இருந்து பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா, இல்ல டெஸ்டிங் சைடு வரணும்னா என்ன கோர்ஸ் பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கத்துக்கிட்டு வரலாம் ப்ரோ? லைக் நான் மோஸ்ட்லி இப்போ டெஸ்டிங் சைடு போகும்போது டூல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ டூல்ஸை லேர்ன் பண்ணலாம். ஒரு லாங்குவேஜ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, வாட் எவர் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதா மேட்டர்ஸ். ஒன்று பைத்தான், ஜாவா, ஈவன் .NETக்குமே வந்து இப்போ நிறையா ஸ்கோப்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுள் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ ஸோ அதில் போகலாம். பட் அதில் டெப்த்தாக போங்க, எது போனாலும் ஒன்றில் டெப்த்தாக போகலாம். ஜஸ்ட் ஒன் சஜஷன் ப்ரோ, டெஸ்டிங்ல இந்த டூல் கத்துக்கோங்க அண்ட் வந்து லைக் டெவலப்மெண்ட்ல இந்த கோர்ஸ் படிங்க அப்படின்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ உங்களுக்கு பேசிக் லெவலில் ப்ரோக்ராமிங் பண்ண தெரியற அளவுக்கு இருந்துட்டிங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் லேர்ன் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ கோர்ஸ் படிச்சு தான் பண்ணணுங்கிறது எனக்கு பர்சனலாக எனக்கு அது கிடையாது. பேசிக் ப்ரோக்ராம் நாலேஜ் இருந்தால் நம்ம எப்படி வேணாலும் போய் சர்வே பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. அண்ட் கம்யூனிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? கம்யூனிகேஷன் இந்த சென்ஸ் லைக் ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறதுக்கு அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஈவன் இப்போ நீங்கள் ஃபாரின் கிளைண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்க பெட்டர் ரொம்பலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ அந்தளவுக்கு நம்ம பேசிக்காக இருந்தாலே போதும், ரொம்ப தேவைப்படாது. Well said bro, nice interacting with you. Thank you so much. Thank you.